அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டெல்லாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு ஒரு துணி, சரிங்களா, எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம், குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும். நம்மளும்
சரிங்களா? ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தை மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ராசியின் அதிபதி இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ராசியோட அதிபதி தை மாதத்தில் கரெக்டாக 7ல் இருக்கிறார். கடந்த 11 மாதமாக அங்கே தான் இருக்கிறார், 10 மாதங்களாக அங்கே தான் இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 1க்கும் 4க்கும் அதிபதி 7ல் இருக்கிறார். அப்போ வீடு சார்ந்த ஒரு புதிய முயற்சிகளை இருந்துகிட்டே இருப்பீங்க. தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயத்திலையும் அப்பப்போ சிறிய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாக்கள், நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா அந்த மார்கழியே போயிட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த காலகட்டத்தில் சபரிமலைக்கு போயிட்டு வருவதோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆன்மீகம் சார்ந்த அழைப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். ஒரு குரு மாதிரி நீங்கள் நடந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா குரு பகவான் டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு. அப்போ கொட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த 2026 இருக்கக்கூடிய தை மாதம் உங்களுக்கு ஒரு படிக்கல்லாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் 4ல் இருக்கிறார். அப்போ உங்களோட வார்த்தையில் கண்டிப்பாகவே கவனம் வேணும். உங்கள் வார்த்தையிலேயே அவர் வந்துடுவார். எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் செல்வ செழிப்பு ஏற்படும். சரிங்களா? தோரலை மட்டும் நீங்கள் குருவாக இருந்தால் பத்தாது, வார்த்தைகளிலும் நீங்கள் குருவாக இருக்கணும். குருனா பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார், உங்களுக்கு ஒரு நல்லா ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க, உடல் பருமனாக இருப்பாங்க, சரிங்களா, ஒரு வழக்க தலையுடன் கூட இருப்பாங்க. அவங்க சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமுதமாடி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்கிற 2ஆம் பாகம் போது உங்களோட வார்த்தையில் கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம். மேலும் உங்களை முயற்சிகளை கொஞ்சம் தாமதப்படுத்தும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவர் ஸ்லோ பண்ணுறாரு. பொறுமை ராஜா, நிதானமாக செய், அர்ஜென்ட்டாக போய் முட்டிக்காது. ஏன்னா 3ல் ராகு இருக்கிறாரு. உடனே நான் இது பண்ணிவிடுவேன், அது செஞ்சிடுவேன், சரிங்களா, இங்கேருந்து நான் பஸ் ஏறினா பஸ் ஏற போக மாட்டேன், ஃப்ளைட்டில் தான் போவேன். அப்படியே கனவுல மிதந்துட்டே இருப்பாங்க. செயல்கள், அதாவது செயல் எதுவுமே இல்லைனாலும் அவங்களோட திங்கிங் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இது செஞ்சிடும், அது செஞ்சிடும், அது செஞ்சிடும். எனக்கு கேட்டால் அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்துல் கலாம் சொன்னாங்க கனவு காண், அந்த கனவு உங்களை தூங்க விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய விதமாக நான் கனவு காண்றேன்னு சொல்லிட்டு நிறைய திங்கிங் நிறைய போட்டுக்கக்கூடாது. ஏன்னா மனதில் நிறைய விதமான எண்ணங்கள் தோணும் இந்த காலகட்டத்தில். நான் இதை செஞ்சிடும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ராகு பகவான் 3ல் இருக்கிறாரு. இந்த ஆக்ஷன் மூவிஸில் நிறைய பார்ப்பீங்க, சரிங்களா. இந்த அந்நிய மொழி பேசுகிறவர்கிட்ட நிறைய தொடர்புகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு. இன்கேஸ் இந்த மாதம் நான் வீடு வாங்குவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீங்க கண்டிப்பாகவே. அது பழைய வீடாக தான் வாங்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பழைய வீடு வாங்கினீங்கன்னா செட் ஆகும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தாயார் உடல்நிலை பார்த்தீங்கன்னா இந்த கால் சம்மந்தப்பட்ட வலிகள், வயிறு சம்மந்தப்பட்ட வலிகள், மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது தனுசு ராசி அன்பர்களின் தாயார். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை 5க்கும் 12க்கும் அதிபதி 2ல் இருக்கிறார். ஸோ மனம் விரயம், குலதெய்வத்திற்கு விரயம், இல்லை பூர்வீக சொத்துக்கள் விரயம் சொல்லலாம், இல்லை குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம்.
இல்லை மனதிற்கு பிடித்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சுற்றுலா போயிட்டு வரலாம். சுற்றுலா போயிட்டு வந்தீங்கனாலும் மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதன் மூலமாகவும் ஒரு விரயம் ஏற்படலாம். அப்போ இந்த தை மாதத்தில் சுற்றுலா போவீங்கன்னா போவீங்க. குழந்தைகளுக்காக ஏதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் மாற்றுறது எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியோட டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை உங்களோட பூர்வீக இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பழைய வீடாக தான் இருக்கும், அது பராமரிப்பு செலவுகளாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் உங்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி ஏதாவது பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு வேலையாக நீங்கள் செய்வீங்க. உங்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை போய் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும். அதுபோல் ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்கும். நிறைய பிரச்சனை நீங்கள் நிறைய போட்டு நீங்கள் பிரச்சனை போகக்கூடாது. அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு பணம் வாங்கிட்டு முடிச்சுக்கணும் வேலையை. இந்த டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ ஐயோ இவர் உடம்பு கிழிக்கிறமே அப்படின்னு மைண்டில் கொண்டு வந்தாங்கன்னா வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க, அதை கிழிப்பாங்க, அதை தைப்பாங்க, அவருக்கான விஷயம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் பேஷண்ட்டை ஹாப்பி, ஹாஸ்பிட்டலும் பணம் வாங்கிக்கும், இவருக்கும் சம்பளம் கிடச்சிடும். அதுபோல் ஒரு டாக்டர் மருத்துவரை போல் நீங்கள் செயல்படணும். அந்த பிரச்சனையில் போகணும், அந்த நேரத்தில் ஆக்ட் பண்ணணும், முடிச்சுட்டு வந்துடணும். வெளியே வந்தது ரிலாக்ஸ் ஆகிட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துடணும். ஸோ அதுபோல் விஷயங்கள் செஞ்சால் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 7க்கும் 10க்கும் அதிபதி மனைவியின் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனைவியின் பெயரில் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மனைவின்னு சொல்கிறேன், உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரில் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பானது ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிறிய அழுத்தம் இருக்கும், பட் அது ஃபியூச்சரில் செட் ஆகிடும். ஒரு நல்ல, அதாவது உங்களோட கணவன் மனைவி மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாகவோ, நண்பர்களின் மூலமாகவோ, இல்லைன்னா உங்களோட கூட்டுத்தொழில் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கப்படுது. ஒரு அழுத்தத்துடன் கூடிய ஒரு வருமானம். ஏன்னா சூழ்நிலைகளால் ஸ்டாஃப் வந்து சரியாக பத்தாமல் போயிடுவாங்க, ஸ்டாஃப் சரியாக வரமாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு அழுத்தமான ஒரு மனநிலையில், ஆனால் வருமானம் வரும், கண்டிப்பாக வரும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கும். அது பிரச்சனை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த மாதம், தமிழ் மாதமாகிய தை மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் அது சால்வ் ஆகி அதுவாக போயிடும். நீங்கள் செஞ்சாலும் போகும், செய்யலனாலும் போகும். சரிங்களா? ரஜினி சார் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், தலைவலி வந்துச்சு, சரி ஜுரம் வந்தது, சளி பிடிச்சிச்சு சொல்லுவார். சளி பிடிச்சி மாத்திரை போட்டால் 7 டேஸில் போகும், மாத்திரை போடலாம் 7 நாளில் போயிடும். அதே கதை தான், நீங்கள் செஞ்சாலும் செய்யலனாலும் அது அதுவாக போயிடும். ஸோ உங்களுக்கு விரயங்கள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் அனுகூலங்கள் கிடைப்பது மிகவும் குறைவு. நீங்கள் தந்தைக்கிட்ட வந்து எதாவது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்துக்கு கிடைக்காது. ஆன்மீக சுற்றுலா போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை, அறிவு மேம்படும், ஞானம் கிடைக்கும். அங்கே தான் பெருசாக கிடைக்குமானா அங்கே கிடைக்காது, ஞானம் தான் கிடைக்கும். உலகியல் ஞானம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம்னா, வார்த்தையில் கவனம் கண்டிப்பாக வேணும். தாயை தந்தையாரும் உடல்நிலையில் கவனம் வேணும். பழைய வீடாக இருந்தால் வாங்கிடுங்க, பழைய வண்டியாக இருந்தால் வாங்குங்க. குழந்தைகளின் பெயரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க. சரிங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட் வாட் எவர் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது மிக சிறப்பானதொரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, சன்னியாசிகள், சாதுக்கள் சொல்லுவாங்க, சாதுக்கள், சன்னியாசிகள், இல்லை குருமார்கள், சரிங்களா, இவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். முக்கியமாக கிறிஸ்தவ அன்பர்கள் யாராவது உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் அதிகாலையில் 6 to 7, சரிங்களா, 6 to 7 ஒரு விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலமாக வீட்டில் தினமும் ஒரு விளக்கு ஏற்றணும். 6 to 7 அந்த விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும் அப்படின்ற சூட்சுமத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.